ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான ஸ்டாக் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் ஒரு சில திங்ஸ் வந்து நான் பாலிஷ் போட்டு காமிச்சிருக்கேன். நிறைய வீடியோஸில் கருப்பாக இருக்கிற திங்ஸ் வந்து பாலிஷ் போட்டால் கலர் ஆகுமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ அதனால இந்த வீடியோவில் நான் பாலிஷ் போட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பாலிஷ் போட்டால் கலர் ஆகுமான்னு டவுட்டு வேண்டாம். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதில் வந்து ப்ரைஸு எல்லாமே நான் அதில் மென்ஷன் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக இருக்கிற மினியேச்சர் சொம்பு தான். இது பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வைக்கிற மாதிரி. இதில் 2 பீஸ் அவைலபிள் இருக்குது. கீழே வந்து கால் வச்ச மாதிரி இருக்கும். நல்ல ப்ரான்ஸு, நல்ல ஹெவியான ஒரு ப்ரான்ஸு, நல்ல ஹெவி இந்த பீஸ். இதுவும் வந்து மினியேச்சர் சைஸ் தான் இருக்கும். இல்லை அரிசி, பருப்பு, உப்பு இதெல்லாம் போட்டு வந்து நம்ம வந்து பூஜை ரூமில் வைக்கிறதுக்காக. அடுத்து ஒரு துளசி மாடம். இது வந்து வெள்ளை பித்தளை. ஸோ இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஸ்பேஸ் இருக்கும், எதாவது நம்ம போட்டு வைக்கணுன்னா கூட போட்டு வச்சுக்கலாம். அதில் ஸ்டோரேஜ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து ஆயில் பாட்டு. இது வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பூஜைக்கு ஏதாவது தண்ணி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்ல ஹெவி பீஸு, அன்யூஸ்டு பீஸ் தான், நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது எல்லாமே ப்ரான்ஸ் தான், வெங்கல பீஸ் தான். இது வந்து தண்ணி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 400, 300லேருந்து 400 வரைக்கும் பிடிக்கலாம். ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்கும் எல்லா பீசஸுமே. அடுத்தது இது வந்து மெஷரிங் கப்பு தான். இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு கார்விங் பண்ணியிருக்காங்கன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது டிசைனு. நல்ல ஹெவியாக இருக்கும் இந்த பீசஸ்லாம். இது வந்து ப்ரான்ஸ் தான். இதிலே பெரிய சைஸும் அவைலபிள் இருக்குது. இது ரெண்டுமே சேம் சைஸ் இருக்கும். ஒரு 100 கிராம் 150 கிராம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கெப்பாசிட்டி. எனக்கு அளவு தெரியல. ஸோ நீங்கள் ஹைட் வேணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதில் ஹைட் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இது குட்டியாக வந்து ஒரு மினி உருளி மாதிரி. நமக்கு ஒரு 500 ml வந்து தண்ணி வந்து பிடிக்கும். கண்டிஷன் சூப்பராக இருக்குது. அன்யூஸ்டு பீஸ் தான், கருப்பாக இருக்குது. நீங்கள் வாஷ் பண்ணிட்டோ இல்லை பாலிஷ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பெரிய அளவு மெஷரிங் கப்பு. இது 750 கிராம்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிஷன் நல்லா இருக்குது. இது அடுத்தது வந்து எல்லாமே கீ பாட் தான். எல்லாமே கீழே வந்து பாதை வச்ச மாதிரி இருக்கும். இதில் எல்லாமே வந்து இப்போ பாலிஷ் போட்டது தான். இது வந்து 400 mlலேருந்து பிடிக்கலாம். 400 mlலேருந்து 500 mlக்குள்ளே வந்து பிடிக்கலாம். இதில் ஒன்று மட்டும் பாதை இல்லாமல் இருக்கும். ஒன்று வந்து பெரிய சைஸு. மிச்சம் 5 பீஸ் வந்து கீழே பாதை வச்ச மாதிரி இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே. சைஸுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 300, 400, 500 ml வரைக்கும் நமக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து பிடிக்கும். இல்லை எல்லாமே ஏர்டைட் கிடையாது. நம்ம வச்சு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஏர்டைட்னால் நம்ம ஆயில் ஊற்றுறதுக்கோ கீ ஊற்றுறதுக்கோ கரெக்டாக இருக்காது. சும்மா மேலாப்பில் மூடி வச்சு மூடுற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் ஆயில் பாட்டு, கீ பாட்டு எல்லாமே இப்படி தான் வரும். இது பார்த்திங்கன்னா சொம்பு டைப்பில் இருக்குது. கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஷேப் சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து இது ரெண்டுமே நல்ல ஏர் டைட்டு, நல்ல ஹெவி எல்லா பீசஸுமே. இது வந்து ஒரு 400 ml பிடிக்கும். இது வந்து கீழே வந்து பானை வச்ச மாதிரி இல்லை. ஸோ அடுத்தது வந்து ஒரு பெரிய சைஸ் தான். இது வந்து ஒரு 700 கிட்ட வந்து நமக்கு தண்ணி வந்து பிடிக்கும். இது ரொம்ப ஹெவி. இந்த பெரிய பீஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும், அந்த லிட்லேயே நல்ல ஹெவின்றது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எல்லாமே ப்ரான்ஸ் கீ பாட்டு தான். இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லாக் இருக்கிற மாதிரியான ஒரு டிஃபன் பாக்ஸ் தான். இது ஒரு ஆளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பெரியவங்க ஒரு ஆளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது 3 லேயர் இருக்குது. இன்னும் உள்ள சூப்பராக இருக்குது. ஈயம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஈயம் பூசணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லாக்காக இருக்கும். இது வந்து ரொம்ப ஓல்டு மாடல். மேலே இருக்கிறது வந்து காய் கூட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு நடுவில் ஒரு லேயர், அதுக்கடுத்து கீழே ஒரு லேயர்.
அடுத்தது ஒரு கையா உருளி தான். கையா உருளியில் உருளி இதில் வந்து சீல் இருக்குது பாருங்கள். சீல் இருந்தால் தான் அது ஒரிஜினல். ஸோ அதனால சீல் இருக்கிற உருளி. இது எல்லாமே ஓல்டு, ரொம்ப கருப்பாக இருந்தது. போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பாலிஷ் போட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்தது இது வந்து கையா உருளி. ஒரு 2 லிட்டர்ஸ் 2.5 வரைக்கும் நமக்கு தண்ணி வந்து பிடிக்கும். அடுத்தது ஒரு முறியில் வந்து ஒரு பானை, பொங்கல் பானை மாதிரி. இது வந்து ஒரு 200 கிராம்ஸ் கிட்ட தான் நமக்கு அரிசி வந்து வச்சுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு குட்டி பானை தான் இது. அடுத்து ஒரு பெரிய சைஸ் உருளி. உருளி எல்லாமே பிரான்ஸ் தான், வெங்கலம் தான். அடுத்தது 2 புட்டுக்குழாம் நான் இதில் காமிச்சிருக்கேன். ஸோ ஒன்று வந்து சொம்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமான டைப்பு, ரொம்ப சூப்பராக இருக்காது. இந்த டைப்பில் நான் இது வரைக்கும் காமிச்சதில்லை. சொம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்குன்னு. உள்ளே வந்து சில்லு வந்து இருக்குது. ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. ரெண்டுமே நல்ல ஹெவி. இன்னொன்றில் வந்து பாதை வச்ச மாதிரி இருக்குது. இன்னொரு பீஸ் இருக்குல்ல, அதில் வந்து பாதை வச்ச மாதிரி இருக்குது. ரெண்டுமே ஓல்டு, ரொம்ப ஓல்டு. உங்களுக்கு பானையை பார்த்தாலே தெரியும். ஸோ ரொம்ப ஓல்டான பீஸ் தான். அடுத்ததாக இட்லி பாட்டு. இது வந்து 7 குழி இருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஹெவி, 3.2 kg என்னமோ வெயிட் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அதில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு. இதில் ஈயம் நல்லா இருக்குது. நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோவில் இருக்க திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அதில் டீட்டெயில் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பாய்.